நம்ம முதல்ல பார்த்த வசனம் வந்து நம்ம தெரிந்து கொள்ளுதல், நம்முடைய தீர்மானம் எப்படி இருக்கணும். முதலாவது அவரை சரியா நம்ம புரிஞ்சுக்கிறணும், கடைசி வரைக்கும் உறுதியாய் பற்றிக்கொள்ளணும். ரெண்டாவது என்ன சொல்லுதுன்னா, உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. ரெண்டாவது வசனம் என்ன சொல்லுதுன்னா, நம்ம என்ன பேசணும் அப்படின்னு சொல்ல கொடுக்குது. ஆமென். மனதார சத்தியத்தை பேசணும். அப்பனா நம்ம எப்படி உத்தமமா நடந்து சரியாய் வாழ்ந்தால்தான் நம்மளால என்ன செய்ய முடியும், சத்தியத்தை மனதார சரியா பேச முடியும். இல்லைன்னா நமக்கு ஏற்ற விதமா என்ன பண்ணுகிறவர்களா இருப்போம், சத்தியத்தை திருப்புகிறவர்களா இருப்போம். ஆமென். அப்படிதானே? நமக்கு ஏற்க வார்த்தையை பேசாம மனதார தேவன் என்ன சொல்றார் சரியாய் பேசக்கூடிய ஒரு சுபாவம் இருக்கணும். இப்ப ரெண்டாவது நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குதுன்னா, நம்ம என்ன பேசணும். ஆமென். அல்லேலூயா. சரியானதை நீங்க என்ன செய்யணும், பேசணும். அடுத்த வசனம், அவன் தன் நாவினால் புறங்கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலானுக்கு விரோதமாய் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான். இந்த வசனம் என்ன சொல்லி தருதுன்னா, எதை பேசக்கூடாதுன்னு சொல்லி தருது. ஆமென். அல்லேலூயா. முதல்ல நீங்க எதை தெரிந்து கொள்ளணும், ரெண்டாவது நீங்க எதை பேசணும், மூணாவது எதை பேசக்கூடாது. லேவியராமம் 19:16 நினைக்கிறேன். லேவியராமம் 19:16 வாசிங்க. பாருங்க, உன் ஜனங்களுக்குள்ளே அங்கும் இங்கும் கோல் சொல்லி திரியாயாக. இல்ல, போதும். அங்கும் இங்கு என்ன செய்யக்கூடாது, கோல் சொல்லி தெரியக்கூடாது. தன் நாவினால் புறங்கூறக்கூடாது. சரியா? புறங்கூறாமல் தன் தோழனுக்கு தீங்கு நினையாமலும். நம்மளை நம்பி இருக்கிறவர்கள், நம்முடைய தோழர்கள், நமக்கு நெருக்கமானவங்களுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாதான், தீங்கு நினைக்க கூடாது. அவங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ நம்ம என்ன செய்யக்கூடாது, தீங்கு நினைக்கக்கூடாது. தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை, அயலான் மேல் சொல்லப்படுகிற நிந்தையான பேச்சை என்ன நம்ம செய்யக்கூடாதுன்னா எடுக்காமல் இருக்கணும். நம்மளுக்கு தெரிஞ்சவங்க பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு அவங்க குடும்பத்தில் ஏதோ ஒன்று நடந்திருக்கும், ஏதோ ஒரு தவறான காரியம் அந்த குடும்பத்தில் நடந்திருக்கும். அந்த அவங்க மேல ஒரு நிந்தையான ஒரு பேச்சு இருக்கலாம். அதை நம்ம என்ன செய்யக்கூடாது, எடுக்கக்கூடாது. அதை பத்தி நம்ம என்ன செய்யக்கூடாது, பக்கத்து வீட்டில் போய் பேசக்கூடாது. ஆமென். இதெல்லாம் இப்படியெல்லாம் இருந்தா அவரோட நம்ம என்ன பண்ண முடியாது, வாசம் பண்ண முடியாது அப்படின்னு தாவீது சொல்றாரு.